வேதங்களின் சாரத்தை, உத்தமோத்தமமான வேதத்தின் பாகத்தை நம்ம ரிஷிகள் அழகான ஒரு வார்த்தையில சொன்னாங்க, உபனிஷத். ஒண்ணுமில்ல, எதிர்காலத்தை தேடாமல், கடந்த காலத்தில் காயாமல், நிகழ்காலத்தில் மாயாமல் உங்கள் இருப்பிலே சாட்சியாக அமருங்கள். இந்த மூணு உங்களுக்குள்ள வந்துட்டு போயிட்டே இருக்கிறத பாருங்க. இந்த உபனிஷதத்தில் அமருவது, உபனிஷத்னா வேற ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் சிட்டிங். சும்மா ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து பாருங்க. உடனே கேட்காதீங்க, ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் இந்த மாதிரி சும்மா உட்காந்துருந்தா எனக்கு யாரும் சோறு போடுவாங்க? யாரும் போட்டே கவலைப்படாதீங்க, வாங்க கைலாசம் வந்துருங்க, திருவண்ணாமலை கைலாசம் திறந்தா இருக்கு, வந்து உட்காருங்க, நான் போடுறேன். உண்மையில உங்களுக்குள்ள இருக்கிற ரெஸ்ட்லெஸ்னால உங்களால உட்கார முடியாதுன்னு சொல்லுங்க, ஒத்துக்கிறேன். ஆனா 2 மணி நேரம் நான் உட்காந்துருந்தேன்னா யாரு சோறு போடுவாங்க? அப்ப என்ன, நீங்க இப்ப 2 மணி நேரம் உங்க வாழ்க்கைய இந்த டிவைஸ் நோண்டிக்கிட்டு, செல்போனை நோண்டிக்கிட்டு, கண்டதை பார்த்துட்டு வேஸ்ட் பண்ணாம இருக்குன்னு சொல்ல வரீங்களா? பல மணி நேரத்தை உங்க வாழ்க்கையில எண்ட்லெஸ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல பாழடிக்கிறீங்கயா. அதை மட்டும் விட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் உட்கார்ந்து பழகினீங்கன்னா, உபநிஷத்துல உட்கார்ந்தீங்கன்னா, காலையில 1 மணி நேரம், மாலையில 1 மணி நேரம், உங்கள் வாழ்க்கை மாறிவிடுங்கய்யா.